இன்று ஓசூர் ஹவுசிங் போர்டுக்கு அருகில் உள்ள பிருந்தாவன் நகரில் உள்ள யோகேஸ்வரர் கோயிலுடன் முருகன் கோயிலையும் கணாம்பிகையையும் தரிசிக்கப் போகிறோம். இன்று நாம் தைப்பூசத்தை பற்றி அறிய விரும்புகிறோம். நாம் ஏன் தைப்பூசத்தை கொண்டாடுகிறோம், அதன் பலன்கள் வாருங்கள் தைப்பூசம் பற்றி தெரிந்து கொள்வோம். தைப்பூசம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஒரு இந்து தமிழர் பண்டிகையாகும். இது தை மாதத்தின் முதல் பௌர்ணமி நாளில் பூசம் நட்சத்திரத்தில் வருகிறது. இந்த கொண்டாட்டம் இந்து கடவுளான முருகனின் வெற்றியை கொண்டாடுகிறது. வேல் ஆயுதம், பார்வதியால் வழங்கப்பட்ட பரலோக ஈட்டி, அரக்கன் சூரபத்மன் மீது. தைப்பூசம் என்றால் என்ன? தைப்பூசம் என்பது உலகெங்கிலும் உள்ள தமிழ் சமூகங்களால், குறிப்பாக தமிழ்நாடு, மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் கணிசமான தமிழ் மக்கள் தொகை கொண்ட பிற பகுதிகளில் கொண்டாடப்படும் ஒரு குறிப்பிடத்தக்க இந்து பண்டிகையாகும். இது வழக்கமாக ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கு இடைப்பட்ட தமிழ் மாதமான தையில் விழுகிறது. இந்த தெய்வமான பார்வதி சூரபத்மனின் தீய அரக்கனை வெல்வதற்காக தனது மகன் முருகனுக்கு ஈட்டியை வழங்கிய நிகழ்வை இந்த திருவிழா நினைவுபடுத்துகிறது. தைப்பூசம் என்பது பக்தர்கள் தங்கள் பக்தியை வெளிப்படுத்தவும், ஆசி பெறவும், முருக பெருமானுக்கு செய்த வாக்குகளை நிறைவேற்றவும் வேண்டிய காலமாகும். தைப்பூசத்தின் முக்கிய அம்சம் காவடிகளை எடுத்துச் செல்வது ஆகும். அவை பெரும்பாலும் மயில் இறகுகள் மற்றும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு 30 கிலோகிராம் வரை எடையுள்ளதாக இருக்கும். பக்தர்கள் இந்த காவடிகளை தவம் மற்றும் நன்றியுணர்வின் ஒரு வடிவமாக எடுத்துச் செல்கிறார்கள். பெரும்பாலும் பக்தியின் செயல்களாக தங்கள் உடலை கொக்கிகள் மற்றும் சூலங்களால் குத்திக்கொள்வார்கள். உடல் வலி மற்றும் துன்பங்களை தாங்கி பக்தர்கள் தங்களை தூய்மைப்படுத்தி முருகப்பெருமானின் அருளை பெறுவார்கள் என்பது நம்பிக்கை. இந்த திருவிழா ஊர்வலங்கள், பாடல்கள் பாடுதல் மற்றும் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்களில் நிகழ்த்தப்படும் விரிவான சடங்குகளால் குறிக்கப்படுகிறது. இது ஒரு துடிப்பான மற்றும் ஆழமான ஆன்மீக கொண்டாட்டமாகும். இது பக்தர்களையும் பார்வையாளர்களையும் ஈர்க்கிறது. இது தமிழ் சமூகத்தின் வளமான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் மத மரபுகள் பற்றிய ஒரு பார்வையை வழங்குகிறது. தைப்பூசம் எதற்காக கொண்டாடப்படுகிறது? சொர்க்கத்தை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அதன் சொர்க்கவாசிகளை சிறைபிடித்த ஒரு தீய அரக்கனை தோற்கடிக்க பார்வதி தேவி தனது மகன் முருகனுக்கு தெய்வீக ஈட்டியை வழங்கிய நாளை தைப்பூசம் நினைவுகூறுகிறது. தைப்பூசத்தில் தலைமொட்டை அடிப்பது ஏன்? தைப்பூசத்துக்காக பக்தர்கள் சுமந்து செல்லும் சம்பிரதாய பலியான காவடி பல வடிவங்களில் வரலாம். உதாரணமாக, பல பக்தர்கள் தங்கள் தலையை மொட்டையடித்துக் கொள்வார்கள். சிலர் பால் பானைகளை எடுத்துக்கொள்கிறார்கள். மற்றவர்கள் மயில் காவடியை 272 வானவில் நிறப்படிகளில் ஏந்தி 10 குகைகளில் உள்ள கோவிலுக்கு செல்கிறார்கள். இவ்விழா தீமையின் மீது நன்மையையும், இருளின் மீது ஒளியையும், அறியாமையின் மீது ஞானத்தையும் வென்றதை கொண்டாடுகிறது. வாழ்வில் ஏற்படும் இடையூறுகளை போக்க பக்தர்கள் முருகனை வழிபடுகின்றனர். வெளியாட்களுக்கு தைப்பூசம் ஒரு பயங்கரமான காட்சி. விழாக்களில் பங்கேற்கும் மக்கள் காவடி ஆட்டம், சுமை நடனம், அதில் தங்கள் கடவுளுக்கு காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். மிக அடிப்படையான பதிப்பில் அவர்கள் கோவிலுக்கு ஒரு பானை பால் எடுத்துச் செல்கிறார்கள். ஆனால் பெரும்பாலும் அவர்கள் தங்கள் முதுகில் தோலை கொக்கிகளால் துளைக்கிறார்கள். அதிலிருந்து பால் பாட்டில்களை தொங்கவிடுகிறார்கள். இன்னும் சிலர் தங்கள் உடலில் இணைக்கப்பட்ட கொக்கிகள் மூலம் பெரிய வண்டிகளை இழுக்கிறார்கள். பார்வதி தன் மகனுக்கு கொடுத்த ஈட்டியின் நினைவூட்டல்களில் பலர் தங்கள் நாக்குகளையும் கன்னங்களையும் சூலங்களால் துளைக்கிறார்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனது சேனலின் முதல் பார்வையாளராக நீங்கள் இருந்தால் குழு சேர்வதன் மூலம் ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் அனைத்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யவும். அப்போது எனது புதிய வீடியோ குறித்த அறிவிப்பை பெறுவீர்கள். பார்த்ததற்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மினி வித் மாமா யூடியூப் சேனல்.